துர்கா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, அழுதுகிட்டு இருக்கியா? நான் சரியா கவனிக்கவே இல்ல. எல்லாம் உன்னாலதான். உறவு சொந்தம்னு ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா என் கஷ்டம் உனக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு அப்படிதான் யாருமே இல்லையே. அதான் உறவோட அருமை உனக்கு புரியவே இல்ல. ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது அம்மா, அப்பா, அண்ணன், மாமான்னு எல்லாருமே கூட இருந்தாதான் அந்த பொண்ணு தைரியமா இருப்பா. ஆனா கௌரி சித்தின்னு இருந்த ஒத்த உறவையும் யாருன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இது கூட தெரியாம இப்படி அடாவடியா நடந்துக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே கிடையாது. இப்படி சென்டிமெண்டா பேசி காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறியா? இத நினைச்சு ஃபீல் பண்ற கௌரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நீ வேற வந்து தனியா அழுதுட்டு இருக்கியாக்கும். நான் என்ன கௌரிக்கு சொன்ன மாதிரி உனக்கும் ஆறுதல் சொல்லணுமா? ஒன்னும் தேவையில்ல. ஆறுதல் சொல்றாளாமா ஆறுதல். இங்க பாரு, சின்னையா கிட்டயும் கௌரி கிட்டயும் நீதான் கணக்கான ஒத்துக்க. எனக்கு அது போதும். இத பாரு துர்கா, நீங்க 2 பேரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இங்கே இருந்துகிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கௌரி உன்கிட்ட இருந்து பிரிக்கல. அதோட அவ உன் கூட தான் இருக்கா. நீ எப்படி அவ மேல அன்பு காட்டுறியோ அதே மாதிரிதான் நானும் அவ மேல அன்பா இருக்கேன். சொல்ல போனா அவளுக்கு நீ மட்டும்தான் உறவா இருந்த. ஆனா இப்போ அவளுக்கு நானும் ஒரு உறவா தானே இருக்கேன். எல்லாம் அவளுக்கு நல்லது தானே.